நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மீட் பண்றீங்க. உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது. உங்க ஃப்ரெண்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல உங்க ஃப்ரெண்டு அவங்களோட லைஃப்ல நடந்தா ஒண்ணு அவங்க கிட்ட சொல்றாங்க. பட் கேட்க கேட்க ஹிஸ்டரி மட்டும்தான் வருது. உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியாத உங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட லைஃப் நடந்ததா சொல்றது இல்லாம எங்க லைஃப்லயும் நடந்தது. அவங்க மீட் பண்ண பர்சன் வரைக்கும் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சப்போஸ் இந்த விஷயம் உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5-6 வருஷமா பேசாத உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இது வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா உங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ண பர்சன் வரைக்கும் தான் மீட் பண்ணதா சொல்றாங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் சாதாரண கதை கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா லைஃப்ல முதல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் மீட் பண்ண பர்சன் வரைக்கும் அவன் மீட் பண்ணியிருக்கான். என் வாழ்க்கையில இருந்தவங்க அவனோட வாழ்க்கையில இருந்தாங்கிறது நினைக்கிறதுக்கே ஏதோ வித்தியாசமா ஒரு ஃபீலா இருக்கு. புதுசா வேலைக்கு வந்துட்டோமே, மந்தமா வாழ்க்கை போகுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வீக்கெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு கூட பேசின ஒரு விஷயம் என் வாழ்க்கையோட வியூவையே மாற்றி இப்போ ஒவ்வொரு நாளும் யார்கிட்டயாவது பேசினா புதுசா ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃபை கொண்டு வந்துருக்கு. மேபி நீங்களும் ட்ரை பண்ணலாம்.